கடை சரி எப்படி கடையை சேர்த்துறீங்க? எதுக்கு கடை சேர்த்துறீங்க? எதுக்கு இப்ப கடை சேர்த்துறீங்க? உன் வீடா நினைச்ச மாதிரி கூட்டலாம் துறக்கலாம் உன் வீடா? என்ன மணி கடை கூட்டி எங்க போற? கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஓமக்குளம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்ற விழிப்புணர்வு பதாகையை ஒட்டிய மேற்பார்வையாளர் கருணாகரனுக்கும் அதை அகற்றிய மற்றொரு மேற்பார்வையாளர் வரதராஜனுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் கடை தற்காலிகமாக மூடப்பட்டதால் மதுப்பிரியர்களும் வரதராஜனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கடை திறக்கப்பட்ட போது மீண்டும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக மதுப்பிரியர்கள் குற்றம் சாட்டினர். இந்த சம்பவம் காரணமாக அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சற்று பரபரப்பு நிலவியது. பிளாக்பெரி 2 வாங்கினா 320 ரூபா கொடுத்தேன். 20 ரூபா பணத்தை கொடுக்க சொல்லுங்க. கொடுக்க முடியாது. வாங்கினாதான் வாங்கலாம். வாங்கின காய்ச்சலாம் நீங்க கடையை சேர்த்துட்டு போயிடுங்க. நாங்க வந்து பேசிட்டு போய் கடையை சேர்த்துட்டு போய் எப்படி கடை சரி எப்படி கடையை சேர்த்துறீங்க? எதுக்கு கடை சேர்த்துறீங்க? எதுக்கு இப்ப கடை சேர்த்துறீங்க? லோடு இல்லையா உங்கள்கிட்ட? லோடு இல்லையா உங்கள்கிட்ட? ஏடி போட்டா நாங்க பேசலாம். இப்ப கடையை பூட்டுருந்துச்சு. எதுக்காக போட்டுறீங்க? பூட்டுறதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா உன் வீடா இது? இதான் அதான் கேட்குறேன். உன் வீடா நினைச்ச மாதிரி கூட்டலாம் துறக்கலாம் உன் வீடா? இந்த மாதிரிலாம் கூட்டிட்டு துறக்கிறது நினைக்கிறப்பதான் வாங்கிட்டு போறாங்க. சும்மா நாங்கள் பிச்சை காசு கொடுத்து வாங்கிட்டு போவோம். சரியா? வேலை போயிடும். ராத்திரி நடந்துங்க. ஏன்னா நாங்கள் காசு என்ன மணி கடை கூட்டி எங்க போற? நல்லா புரிஞ்சுங்க. இதை கிழிக்கிறான் பாத்தீங்க. நல்லா பாத்தீங்க. இதை ஏன் கிழிக்கணும்? இதை ஏன் கிழிக்கணும்? யாரு வாங்காதீங்க. இதை ஏன் கிழிக்கணும்? சார் இதை கிழிச்சு ஆமாங்க. 4வது மத்தோட அஸ்வரம் போட்டிருக்கான். 50 பிளாட் வச்சிருக்கான். எந்த காசு? உங்க காசுல வாழ்ந்துட்டு இருக்கான். உங்க காசுல வாழ்ந்துட்டு இருக்கான். நம்ம காசு இல்ல. உங்க காசுல வாழ்ந்துட்டு இருக்கான். 5 ரூபா 10 ரூபா. இதை கிழிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன காரணம் சொல்லு. எவ்வளோ சார்? எவ்வளோ கொடுத்துருக்கா? 40 ரூபா 200 ரூபா கொடுத்துருக்கா? அது எவ்வளோ எம்ஆர்பி எவ்வளோ சார்? 140 ரூபா. எவ்வளோ எடுத்துக்கிட்டாங்க? 40 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ 20 ரூபா மேலே எடுத்துட்டாங்களா? போட்டிருக்கேன். மேல 200 ரூபா கொடுத்தா 40 ரூபா கையில கொடுக்குறாங்க. 200 ரூபா கொடுத்தியா? 160 ரூபா 40 ரூபா கையில கொடுத்துருக்காங்க. ஐயா நானும் வாங்கினா எனக்கு வந்து அவங்க மேல 20 ரூபா எடுத்துருக்காங்க. இப்பன்னு இல்ல, எப்பயுமே எடுத்துருக்காங்க. அந்த பாட்டை நம்ம ரிட்டர்ன் கொடுத்தாலும் அதுக்கான காசு உங்களுக்கு தர மாட்டாங்க. எதுக்கு மேல 10 ரூபா விற்கிறாங்க? அதை வந்து நீங்க என்னன்னு கேளுங்க. 200 ரூபா கொடுத்தேன்னு சொல்லி 200 ரூபா கொடுத்தா 200 ரூபா கொடுத்தா 40 ரூபா 40 ரூபா கையில கொடுக்குறாங்க. கேட்டதுக்கு 160 ரூபா சொல்றாங்க. 160 ரூபாங்க. ஆனா இது எம்ஆர்பி 140 ரூபாயா? 40 ரூபாங்க.
160 ரூபா வாங்குறாங்க. 160 ரூபா 20 ரூபா மேலே வாங்குறாங்க. மேலே வாங்குறாங்க. பாட்டில் கொடுத்தா 10 ரூபா தராங்களா? அது கிடையாது. அது வாங்க மாட்டேங்கிறாங்க சில டைம்ல. நான் ஒரு மெயின் சூப்பர்வைசர் சார். இந்த கடையில் நான் வேலை செய்கிறேன். நான் ஒரு ஊழியர். நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப நாளாகவே வந்து அரசு என்ன சொல்லிட்டு இருக்கு, கூடுதலாக விற்றீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, 277 பேரை நீக்கியிருக்கிறாங்க. ரைட், அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கக்கூடாது, நீங்கள் எம்ஆர்பி விற்றுட்டு போங்கயா அப்படின்னு நான் சொன்னேன். அதை அவங்க கேட்கல. அதை சொன்னதுக்காக இருக்கார் பாருங்க, அவர் தலைமையில் தான் அது கடை நடக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, கடையை லாக் பண்ணிட்டு வெளியாட்கள்லாம் வெளியில் போயிட்டாங்க. அப்போ இதுக்கு எவ்வளோ அவர் சூப்பர்வைசராக இருக்கணும், இதனால ஏன் சூப்பர்வைசர் பார்த்தாரு, அவரை கூப்பிட்டு கடையை தான் சொல்லுங்க. அவர் ராமதாஸ் அவர் வந்து கடையை திறக்க போறாங்க. நீங்க போய் அவர்கிட்ட கேளுங்க, அந்த பேட்டி கேளுங்க, ஏன் கடை எதுக்காக கடை சாத்திட்டு போனாங்க? அதுதான் அவர் தான் கேட்கணும். அது காரணம் காரணம் அதான் ஆளு வச்சு பார்த்தாரு, அவங்க சாத்திருக்காங்க, எதுக்காக சாத்தினீங்கன்னு கேளுங்க சார். அதை போயிட்டு ஒரு கடைக்கு உங்க பேர் சார்? எடுக்க